ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். லெமன் சாதம் அன்றைக்கி சிம்பிளாக பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லெமன் சாதம் தக்காளி சாப்பாடு. எண்ணெய் ஊற்றிட்டேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் 2 வரமிளகா, ஒரு பச்சை மிளகா வகுந்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம் ஒரு 10, 2 வரமிளகா, ஒரு பச்சை மிளகா வகுந்து வச்சுருக்கிறேன். ஒரு 8 முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, 10 சின்ன வெங்காயம், அப்புறம் 2 வரமிளகா, ஒரு பச்சை மிளகா வகுந்து போட்டிருக்கிறேன். அப்புறம் இது சாப்பாடு தக்கன ஒரு லெமன் புளிய போகிறேன். சாப்பாடு தக்கன நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் மஞ்சள் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் கட் பண்ணிக்கலாம். இந்த வளர்க்குற சமயத்தில் இப்போ இதில் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சாப்பாடு போட்டுக்கலாம். அப்புறம் சாப்பாடு போட்டுட்டு தான் லெமனை போடுவேன். லெமன் ஊற்றுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு லெமன், ஒரு லெமன் பிழிஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு போட்டாச்சு. இதில் ஒரு லெமன் ஊற்றிருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்னு கலரலாம். இப்போ சாப்பாடு ஆட் பண்ணியாச்சு. லெமன் ஒரு பழம் பிழிஞ்சாச்சு. இதில் மல்லித்தழை போட்டுக்கலாம். உப்பு பத்தாமல் இருந்தது, கொஞ்சம் உப்பு சால்ட்டு சேர்த்துட்டேன். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு ரெடியாக இருந்தால் ஓகே, நம்ம லெமனை ரெடி பண்ணிக்கலாம். லெமன் சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு ரெடியாக இருந்தது. நம்ம லெமன் ரெடி பண்ணியாச்சு. லெமன் சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ், லெமன் சாப்பாடு ரெடியாக இருந்தனால நம்ம லெமன் ரெடி பண்ணியாச்சு. சின்ன வெங்காயம் 10, 2 வரமிளகா, பச்சை மிளகா 1 வகுந்து கீரி, அண்டிப்பருப்பு ஒரு 8, கடலைப்பருப்பு, மல்லித்தழை எல்லாம் போட்டு பழம் நல்லா சாப்பாடு போட்டு பழம் ஒரு பழம் பிழிஞ்சி சால்ட்டெல்லாம் போட்டு பெருங்காயம் போட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.